சாட்சியை கலைக்கணும்னா இவர் முதல்ல வந்தப்பமே என்ன ஆச்சுன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் இவருக்கு இவருடைய லேப்டாப்பையும் இதையும் எடுத்துகிட்டு போனாங்க. அவருடைய எஃப்ஐஆர் இந்த இடி தரப்புலேருந்து கொடுத்ததில் அவருடைய ஹார்ட் டிஸ்க் பிடிச்சது சீகேட்டுன்னு எழுதிட்டாங்க. செந்தில் பாலாஜி மாற்றத்துக்கு அதிமுக காலத்து ஊழல் வேண்டாம். இந்த ஆட்சி வந்த பிறகு, ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு 2-3 கேஸில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாட்டியிருக்காரு. ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். ஸோ செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் உள்ளே வருகிறாரோ அதெல்லாம் நம்ம முதல் குடும்பத்துக்கு ஏடிஎம்மாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எந்த அமைச்சர் இல்லை, அடுத்த 2-3 பேர் ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு ரொம்ப பொன்முடியுடைய கேஸில் அவருக்கு அந்த ஸ்டே கொடுத்துருக்கிற வழக்கில் ஒரு வக்கீல், அதில் முக்கியமான வக்கீல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கபில் சிபல் அல்லது காங்கிரஸை சேர்ந்த இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் அப்பியர் ஆனால் 25 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்கு கம்மி வராது. மேலும் 2 அமைச்சர்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. இதை தாண்டி தங்கம் தென்னரசு, KKSSR இவங்களது ரிவர்ஸ் ஆகி அதெல்லாம் ஸ்டேயில் இருக்குது. அடுத்த 2 மாதங்களில் அமித்ஷா இவையெல்லாம் தூண்டி விடுவார். ஏன்னா அடுத்தது மூர்த்தி பேரில் பல வழக்குகள், பல செய்திகள் இருக்குது. அவருடைய துறையை சார்ந்த திரு மூர்த்தி வணிக வரித்துறை அமைச்சருடைய துறையை சார்ந்த அதிகாரிகள் யூனியன்லேருந்து லெட்டர் எழுதி எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்ச ரூபா வாங்குறாரு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களே இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக தொடரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதன்படி பார்க்கும்போது மறுபடியும் இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் சூடு பிடிக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கூடவே ஞானசேகரனுடைய விவகாரமும் மறுபடியும் சூடு பிடிக்க துவங்கியிருக்குன்னு பேச்சு அடிப்படுது. செந்தில் பாலாஜியினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றமே கேள்வி எழுப்புறதுனால இந்த ஒரு கேள்வி வருது. அமைச்சரா தொடர்வாரா எப்படி சார்? இல்லை, உச்ச நீதிமன்றம் தானாக எழுப்பலை. அதில் பாதிக்கப்பட்டவர் போட்ட வழக்கு போட்டிருக்காரு. இவர் இப்படி வெளியில் வந்துட்டார். இவர் வந்த பிறகாக இந்த கேஸையே ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக டிஏவிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு 2000 பேரை சாட்சியாக சேர்த்துருக்காங்க. 600 பேரை குறுக்கு விசாரணை பண்ணணுன்னு சேர்த்து கிட்டத்தட்ட 3000 பேரை விசாரணை பண்ணணுன்றாங்க. இதை முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதான் கேஸை ஆரம்பிக்கணும் விசாரணைன்னா அத்தனை விட்னஸும் அத்தனை பேரும் அங்கே வந்திருக்கணும். அத்தனை 3000 பேர் அசம்பிளி ஆகிற மாதிரி எந்த கோர்ட் அசம்பிளியுமே கிடையாது. அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு காரணமாக தான் வச்சு இந்த கேஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க விட்னஸ்ஸு. இதனால் இப்படி ஒரு நாளைக்கு 4 பேர் விசாரித்தா கூட 3000 பேரை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் ஆகும். இது வரைக்கும் இவர் உள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, பெயில் இஸ் நாம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் பாங்க. பட் நீதி பாஷையில் அதுக்கு லிபர்ட்டி, ஒருவனுடைய சுதந்திரம் என்பதை வெறும்னா அடைச்சு வைக்கக்கூடாது. அவர் நேர்மையாக தான் குற்றம் செய்யாதவர்னு நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அதனால வெளியில் விட்டாங்க. சரி, அவர் விடுறதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன கண்டிஷன், அதுக்கு முன்னாடி பெயில் கொடுக்காம இருந்ததுக்கு என்ன சொன்னாங்க, 3 முக்கியமானது சொன்னாங்க. ஒன்று, அவர் அமைச்சராக தொடர்கிறார் இலக்கா இல்லாத. 2வது, அவருடைய விசாரணைக்கு வந்தப்போ அரசு அதிகாரிகளே அவருடைய ஆதரவாளர்கள் அடித்து போட்டாங்க. 3வது, அவருடைய தம்பி தலைமறைவாக இருக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் தலைமறைவாக தான் இருக்கார். அடித்ததும் உண்மை. ஸோ அமைச்சராக இல்லை, ராஜினாமா பண்ணிட்டார்னு சொன்னதை ஒரே ஒரு கண்டிஷனில் தான் அவர் பெயிலேருந்து வெளில வந்துட்டார். ஆனால் அவர் வெளியில் வந்த 3வது நாள் அவருக்கு மீண்டும் அதே அமைச்சரவை கொடுக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இவரோடையும் முக்கியம் யார், நம்ம உதயநிதி ஸ்டாலினோட முக்கியம்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சாருக்கு இது கொடுக்கறது, துணை முதலமைச்சருங்கிற அந்த அந்தஸ்து கூட இவருக்கு பதவி பிரமாணம் செஞ்ச அன்றைக்கி தான் கொடுத்தாங்க. ஸோ கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் நம்பர் 2 அப்படின்னு அன்அஃபிஷியல் நம்பர் 2ங்கிறத வச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் உள்ளே இருந்தே யாரை கேண்டிடேட், உதாரணமாக கோயம்புத்தூரில் அண்ணாமலை எதிர்த்து நிற்க வைக்கப்பட்ட வேட்பாளர் இவருடைய ஆளுன்னு சொன்னாங்க. ஸோ கட்சியையும் உள்ளுக்குள்ளே ஈவன் வசூல் கூட கரூர் கேங்குக்கு அவர் அங்கேருந்தே பண்ணிக்கிட்டு இருந்தார்னு செய்தி வந்தது. இவர் வந்த 2வது நாளே அதே துறைகள் இது எல்லாம் ஏடிஎம்மாக தினந்தோறும் பணம் கொழிக்கும் துறை அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒன்று மதுவிலக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் விற்கிறது சாராயம் விற்கிற அமைச்சராக இருக்கார். 2வது மின்சாரத்துறை.
ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்கு, நீங்கள் கொடுத்துருக்கிறதுல நேரடியாக உங்கள் இது 2000 விட்னஸில் 212 பேரும் என்னமோ அரசு ஊழியர்கள். இப்போ இந்த 2000 பேரும் இவங்க சேர்த்துருக்கிற 2000 பேரும் இவரிடம் லஞ்சம் கொடுத்து வேலை கிடைக்க கொடுத்துருக்காங்க. அதில் 212 பேர் கிடைச்சிருச்சு, மீதி பேர் திருப்பி வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாலே என்ன அர்த்தம்? லஞ்சம் கொடுத்தாங்க, இவர் வேலை வாங்க முயற்சி செய்தார், வாங்காதவன்ட்டு திருப்பி கொடுத்துட்டார் அப்படின்னு ஆகுது. இது எல்லாமே சட்டவிரோதம். இந்த கேஸுடைய ஸ்பெஷாலிட்டியே, நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நம்ம கேமரா தம்பியாக இருந்தாலுமே இதை இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொண்டு போய் நாங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், அதனால கேஸை முடிங்கன்னு சொன்னதை ஒரு நீதிபதி அதை முடிச்சுக்கிட்டார். கண்டிப்பாக அது மிக தவறான வாதம். இதை உச்சநீதிமன்றம் போச்சு. உச்சநீதிமன்றம் போனப்போ அங்கே ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியமும் முராரின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க அந்த கேஸை எடுத்துக்கிட்டு ஒரு இதையே மாற்றினாங்க. அதாவது இந்த மாதிரி வழக்கில் யார் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையே மாற்றி காட்டினாங்க. அதாவது பணம் கொடுத்து வேலை வாங்கினாலும் தப்பு, கொடுத்து வேலை கிடைக்கலன்னா ஏமாற்றப்பட்டவனாங்க. இவன் கொடுத்ததே தப்பு தானே. அதான் பணம் கொடுத்து வேலை வாங்க செய்வது முயற்சி தப்பு, பணம் கொடுத்து வேலை கிடைக்காதவன் ஏமாறுறான். பணம் கொடுக்காம ஆனால் முதல் மார்க் வாங்கிட்டு எனக்கு கிடைக்கணும்னு இருக்கவன் பாதிக்கப்படுறான். ஸோ இதில் பாதிக்கப்பட்ட எக்ஸாம் எழுதின எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்களாக ஆகிடுறாங்க. எனக்கு கிடைக்கும் நான் எழுதுனாங்கிறது எல்லாருமே. ஸோ இதில் அஃபெக்டட் பார்ட்டிங்கிறது யாருங்கிறது அந்த உச்சநீதிமன்றம் தெளிவாக டிசைட் பண்ணிச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த டிபார்ட்மெண்ட்டே எவ்வளவு நஷ்டத்தில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் சிஏஜி அறிக்கையில் டாப் 50 கம்பெனிலேருந்து 0.5% ரிட்டர்ன் தான் வருது. அதுவும் எங்கேருந்து வரும்னு பார்த்தா ஏதாவது 1-2 டிபார்ட்மெண்ட் தான், இன்க்ளூடிங் டாஸ்மாக் நஷ்டத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் மிக அதிகமான நஷ்டம் எங்கன்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான். உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தீங்க கேட்டிங்கன்னா ரிட்டையர் ஆகி 2 வருஷத்துக்கு பென்ஷன் பிஎஃப் ஸ்டார்ட் ஆகுதில்ல. ஓகே சார், இந்த ஒரு இடத்துல செந்தில் பாலாஜி சாட்சியங்களை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, சாட்சியங்களை எதுவும் கலைக்கிறாரா எப்படி சார்? சாட்சியை கலைக்கணும்னா இவர் முதல்ல வந்தப்பமே என்ன ஆச்சுன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் இவருக்கு இவருடைய லேப்டாப்பையும் இதையும் எடுத்துகிட்டு போனாங்க. அவருடைய எஃப்ஐஆர் இந்த இடி தரப்புலேருந்து கொடுத்ததில் அவருடைய ஹார்ட் டிஸ்க் பிடிச்சது சீகேட்டுன்னு எழுதிட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் சைட்டில் ஹெச்பி. அதாவது நீங்கள் இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்தீங்கன்னா 100க்கு 95 கேஸ் சீகேட்டாக தான் இருக்கும், 5% தான் ஹெச்பியாக இருக்கும். ஸோ இது பழக்க தோஷத்தில் காப்பி பேஸ்ட் அடிக்கிறப்ப போட்டாங்க. இந்த குற்றத்தை சுட்டி காட்டினாங்க. இதெல்லாம் அதை தாண்டி அதில் மேனிப்புலேட் ஆகிருக்கு, இவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் மாற்றினாங்கன்னு. இதற்கு ஏன்னா இந்த விட்னஸ் எல்லாம் எடுத்தது இடி கிடையாது. இந்த ஹார்ட் டிஸ்கை பிடிச்சதாக இருக்கட்டும், இந்த அவருடைய டேபிளில் இருந்து அந்த கம்ப்யூட்டரில் இருந்த எக்ஸல் ஷீட்டெல்லாம் யார்கிட்ட பணம் வாங்கினேன், யாருக்கு ஃபோன் பண்ணேன், அவருடைய ஃபோன் ரெக்கார்டும் இருக்குது, ஃபோன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்த எல்லாத்தையும் எடுத்தது அதிமுக காலத்தில் இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஏவிசி. ஸோ இதையெல்லாம் இப்போ இது உறுதி செய்யறதுக்காக தமிழக அரசோட டிஎஸ்பியை கூப்பிடுறாங்க. இவர் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, இது எனக்கு ஹை பிபி இருக்குது அதனால வரலன்னு முதல் தடவை சம்மனுக்கு வரல. 2வது தடவை கிட்டத்தட்ட அதே ரீசனை சொல்கிறார். என்ன இதே சொல்கிறீங்க, ஹை பிபிக்கெல்லாம் வர முடியாதா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் செந்தில் பாலாஜி ஏதோ தன்னுடைய மெடிக்கல் கண்டிஷனை கொடுத்த உடனே இந்த மெடிக்கல் கண்டிஷனெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், ஜாமீன் கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி வெறும் ஹை பிபிக்கு ஒன்றுமே இல்லை வரலாம் அப்படின்ன இல்லை, நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கலை. இப்படியே ரெக்கார்டில் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ஒரு அரசு அதிகாரியை அவரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த யாரெல்லாம் விட்னஸோ அவங்கள ஒரு பக்கம், இன்னொன்று கீழே இப்போ இதுவாகவோ இவர் இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அவருடைய துறையில் இருக்கிற டிரைவரோ கண்டக்டரோ வேலை செய்கிறவங்க இவருக்கு எப்படி கொடுப்பாங்க? சரி, சட்டம் நேர்மையாக செயல்படணும், தீர்ப்பு கொடுக்கணும். அது நேர்மையாக தீர்ப்பு செயல்படுகிறது என்பதை பார்க்கிறவங்களுக்கு புரிய வைக்கணும். appears to be justice should be applied and it appears to be applied. பார்க்குறவனுக்கு அந்த நம்பிக்கையும் வரணும். அப்படி இருக்கிறப்ப இது ரெண்டுமே செய்யாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது தரப்பு இந்த இத்தனை பேர் சேர்க்கறதே என்னங்க, இப்போ 3 போஸ்ட்டு இது சர்வீஸ் இன்ஜினியர், அதுக்கு லஞ்சம் 15-20 கோடி, 15 லட்சம் 20 லட்சம். அதில் 34 பேர் எடுத்தால் இப்போ 17 பேர் என்னமோ வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய அந்த கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரிஜினல் கேஸு இவர் அதில் போட்டது 1.34 லட்சம் தான், கோடி தான்.
இந்த 17 இந்த போஸ்ட்டுக்கு மாத்திரம் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்துடும். இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதையும் சேர்க்கணும், டிரைவர் கண்டக்டரை சேர்க்கணும், கிளார்க்கை சேர்க்கணும், 3 சேர்த்து ஒரே வழக்காக பார்க்கணும்னு கேஸ் போட்டிருக்காரு. இந்த ஒரு கேஸ் போட்டு நடத்தினா கிட்டத்தட்ட 1 மாதத்தில் அந்த வழக்கை முடிச்சு அவருக்கு முடியும். ஸோ இவர் வந்து டெஸ்ட் கேஸாக ஒரு இதையும் கேட்குறார். ஆனால் இது இந்த பக்கம் இருக்கட்டும், செந்தில் பாலாஜி மாற்றத்துக்கு அதிமுக காலத்து ஊழல் வேண்டாம். இந்த ஆட்சி வந்த பிறகு, ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு 2-3 கேஸில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாட்டியிருக்காரு. ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இது வாங்கியிருக்காரு, அதுக்கு இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்ஃபார்மர், ஐ மீன் 45 kVன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, அது இங்கே வாங்குறப்போ டெண்டர் போடுறாங்க, 7.25 லட்ச ரூபான்னு கோட் பண்ணுறாங்க. 29 கம்பெனி போடுது, 29 கம்பெனியும் ₹1 வித்தியாசம் இல்லாமல் அதே ரேட் போடுறாங்க. இப்போ நானும் நீங்களுமே எதையோ ஒரு நம்பர் எழுதுங்க, இந்த மொபைலில் விற்கிறேன், எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு உங்கள் 2 பேரையும் ஆளுக்கு ஒரு பேப்பர் எழுத சொன்னால் உங்களையும் கேமரா தம்பியும் நீங்கள் 5000 எழுதலாம், அவர் 4800 எழுதுறேன். சரி, ஒரு பேச்சுக்கு. ஸோ 2 பேர் எழுதுறப்போ கூட ப்ராபபிலிட்டி சேமாக இருக்க வாய்ப்பு இல்லை. 29 வெவ்வேறு கம்பெனிகள் ஒரே ரேட்டை எழுதுனாங்க. இது ஒரு பக்கம். சரி, அப்போ கூட குறைச்சி தானே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதே ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளதை அதே மாதம் ராஜஸ்தானில் 3.25 கோடிக்கு 3.25 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 7.25 சொன்னாங்கல்ல, நாங்கள் நெகோஷியேட் பண்ணி ஒரு 12,000 குறைச்சிட்டு இருக்கிற 29 பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ இதே ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள டிரான்ஸ்ஃபார்மரை ராஜஸ்தானில் 3.25 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஊழல். இதுக்கு அடுத்தது போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், நிலக்கரி வாங்குறது. போன ஆட்சியிலலாம் இருந்தப்போ நிலக்கரி வாங்குறப்ப இது கலோரிஃபிக் வேல்யூ, ஐ மீன் கரியை 2-3 விதமாக பிரிக்கலாம். புகைமிகு, ஐ மீன் அனல் மிகு நிலக்கரி, புகைமிகு நிலக்கரி. இப்போ இந்த லிக்னைட்டுன்னு சொல்கிறோம் பாருங்கள், நெய்வேலியில் கிடைக்கிறது, அதுக்கு பேர் அது வந்து புகைமிகு நிலக்கரி. அனல் அதிகமாக இருந்தால்தான் கரண்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால இந்தியாவில் அதிகமாக, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கிடைக்கிறது லிக்னைட் தான். அதனால அதிக எரிசக்தி, எரித்திறன் கொண்ட, ஐ மீன் கரெக்டான வார்த்தை, எரித்திறன் கொண்டது மலேசியாவிலேருந்து இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வரத்துக்கு 6000 கிலோ கலோரிஃபிக் வேல்யூ இருக்கணும்னு கண்டிஷன். ஆனால் அங்கேருந்து இவங்க டெண்டரில் 6000 போடுறாங்க, அங்கேருந்து சப்ளை ஆகுது, அதுக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம இடிஎஸ் ஸ்டார் ஓனர் அந்த குரூப் வந்து கோலண்ட் ஆயில் குரூப்னு துபாய், அவர் 2 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார். இன்னொருவர் அதானி நிறுவனம் கிட்டத்தட்ட 3000 கோடி நஷ்டம் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நம்ம அரப்போர் ஜெயராமன் கொடுத்துருக்கார். அந்த வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டு நடத்தாமல் திமுக நடத்திட்டு இருக்கு. இது முழுக்க நடந்தது அதிமுக பீரியடில். ஆனால் இந்த பீரியடில் இப்போ டெண்டர் விட்டப்பவே இவங்க கலோரிஃபிக் வேல்யூவே குறைச்சிட்டாங்க. இதை நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா மீன் புவர் குவாலிட்டி கோல் இஸ் பீங் சாட் பை இபின்னே வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க, 3 வருஷத்துக்கு சிங்கிள் ரேட் கான்ட்ராக்ட். இன்றைக்கி தங்கம் விலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இறங்கியது ஏறியதுன்னு வரா மாதிரி நிலக்கரியும் ஸ்பாட் ரேட் தான். ஆனால் தெரிஞ்சே மொத்தமாக எனக்கு பல்க் ரேட் வரணும், இது இதில் வந்து மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த மாதம் இத்தனை டன்னு நிலக்கரி வாங்குவோம், அதுக்கேற்ற மாதிரி லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி 3 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் போட்டு வாங்குறதுக்கு பார்க்குறார். அந்த டெண்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பெருமளவில் அதானிக்கு சூட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓப்பன் டெண்டர் யார் வேணால் கலந்துக்கலாம். ஒன்று அதில் பிட்டிங்கில் ப்ராசஸுக்கு கலந்துக்கிறதுக்கு சில குவாலிஃபிகேஷன் நாம்ஸ் இருக்குது. அதில் அதானியை தாண்டி மீதி ஒரு 4-5 கம்பெனிகள் தான் வரும். ஸோ தெளிவாக இந்த ஆட்சியில் அடுத்தது சிஏஜி அறிக்கை வரணும். போன சிஏஜி அறிக்கையை நான் சொன்னேன், அது 2021-22 அந்த பீரியட் 2 மாதம் தான் இவங்க இருந்தாங்க, 22-23 புது வருஷம். இப்போ அடுத்த சிஏஜி அறிக்கை வந்ததுன்னா, ஏன்னா இப்போ டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 14 சிஏஜி அறிக்கைகள் வந்து டேபிள் பண்ணாமல் வச்சுருந்தார். ஏன்னா வந்ததுன்னா இவர் பண்ண ஊழல்லாம் வெளியில் வந்துரும்னு சொல்லிட்டு 14 ஊழல் பண்ணது வரல. அதில் ஒன்று மதுவிலக்கு துறையில் மட்டும் அந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணதில் டெல்லி போன்ற ஒரு சின்ன மாநிலத்துக்கே 2000 கோடி நஷ்டம்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இவருடைய டிபார்ட்மெண்ட் மதுவிலக்குத்துறை முதல்ல நமக்கு யாருங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது தமிழ்நாட்டுக்கு? பிடி பழனி. ஐ மீன் அவர் தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பொருளாதார நிபுணர். அவரை போட்டு நாங்கள் தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போயிடுவோம் நாங்கள். அவர் என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் டாஸ்மாக் வியாபாரத்தில் விற்பனையாவது பாதிதான், மீதம் பில் இல்லாமல் விற்கப்படுகிறது அப்படின்னு சொன்னார். நாங்கள் அதை சரி செய்ய கம்ப்யூட்டர் பண்ணுவோம். நாங்கள் இப்போ வழக்கு நடந்துட்டுருக்குங்க. போன ஒரு 10 நாள் முன்னாடி வந்தப்போ நாங்கள் கியூஆர் கோடு எல்லா பாட்டில்லையும் கியூஆர் கோடு போட்டுடுறோம். அதே மாதிரி பேமெண்ட்டையும் மக்கள் வந்து இதில் ஜிபேயில் கொடுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி வசதி பண்ணுறோம் நாங்கள். அந்த வழக்கு நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் டாஸ்மாக் சங்கம் நடத்துது, இன்னொரு பக்கம் என்னுடைய நண்பர் திரு
முரளின்னு சொல்லிட்டு பலவிதமான அந்த இது பீட்டா கேத்தப்லாம் வழக்கு போடுறார். அவர் போட்டு அவரும் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த பெட்டிஷனை எடுத்து பார்த்தா பாட்டிலில் இருக்கிற QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் 20 ரூபா கரூர் கம்பெனிக்கு வர வேண்டியது சேர்த்து வருதான். ஸோ 3 மாதம் டைம் கொடுங்க, ஏப்ரலுக்குள்ளே சரி பண்ணுறோம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. இன்னும் சொல்லி அது நான் சொல்கிறது டிசம்பர் எண்டில் இன்னும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியாது. ஸோ செந்தில் பாலாஜி எங்கெல்லாம் உள்ளே வருகிறாரோ அதெல்லாம் நம்ம முதல் குடும்பத்துக்கு ATM-ஆக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எந்த அமைச்சர் எதுவும் லிஸ்ட்டில் இருக்கா சார்? இல்லை, அடுத்த 2-3 பேர் ரொம்ப ரெடியாக இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு ரொம்ப என்ன வழக்கு? அவர் அது வருமானத்துக்கு அதிகமாக இருந்த சொத்து ஜெயலலிதா பீரியடில். அதுக்கு அடுத்தது பொன்முடி வழக்கு உங்களுக்கு இப்போ ஸ்டேயில் இருக்குது. அந்த ஸ்டேயும் ரொம்ப நாள் இருக்க முடியாது. அதுக்கு அடுத்தது அவருடைய வழக்கு இது. இப்போ அவர் தண்டனை 3 வருஷம் ஜெயில் வாங்கியிருக்கிறது 2006-11 பீரியடுக்கு, அது ஸ்டேயில் இருக்குது. 96-2001 பீரியடில் அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கை இவங்க கீழ் நீதிமன்றத்தில் ஒரு முறையற்ற வழியில் போய் விழுப்புரம் மாவட்டத்துக்கு கேஸை எடுத்துகிட்டு போய் வேலூரில் இவங்களுக்கு வேணுங்கிற ஜட்ஜிட்ட கொடுத்து மாற்றி பண்ணாங்க. அது செல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இதை அப்பீலுக்கு போய் அது இதில் பண்ணது. ஸோ அதை எதிர்த்து இப்போ 96-2001 வழக்கை மீண்டும் நடத்தணும். ஜெயச்சந்திரன் ரிவர்ஸ் பண்ணதை இப்போ இவர் போன வாரம் இவர் கொடுத்துருக்காரு, ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்துருக்காரு. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியிலேருந்து தினசரி அந்த வழக்கு நடத்தப்படுங்கிறார். ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் அதிகபட்சம் 1 வாரம் கூட நடக்காதுங்க. 1 வாரம் நடந்ததுன்னா கண்டிப்பாக பொன்முடிக்கு அதுலேயும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு. கேஸ் நடத்துறதுக்கு வக்கீல்களுக்கு இந்த மாதிரியான சில சேலரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிருக்கும்ல சார், அதெல்லாம் எந்த மாதிரி? இல்லை, இது செக் பீரியடை சார்ந்திருக்கு. அதாவது நீங்கள் இன்னைக்கு வருமானம் என்ன இருக்குங்கிறத வச்சு அவங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இப்போ செக் பீரியட் தான் கனெக்ட். 1996-2001 பீரியடில் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, என் பேரில் இவ்வளோ, என் மனைவி பேரில் இவ்வளோ, மைனர் மகன்களாக இருந்தால் அதையும் சேர்த்துடணும். ஆண்டு வருமானம் முன்னாடி 5 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு கொடுத்தானோ. ஸோ புதுசாக சேர்க்க முடியாது. நீங்கள் அமைச்சர் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு கம்பெனிலேயோ எந்த ஒரு லாபம் ஈட்டும் தொழிலையோ செய்ய முடியாது. ஒன்று அக்ரிகல்ச்சர் லேண்டு மாத்திரம்தான் அலௌடு. மற்றபடி எனக்கு கம்பெனி டைரக்டர்ஷிப் இருக்குது, எனக்கு ஹானரரி வருது, இது எதையுமே செய்ய முடியாது. ஸோ நீங்கள் பதவி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேட்புமனுவில் கொடுத்ததுக்கு மேலே அந்த பீரியடில் சேர்த்து தரும். இப்போ 2011 பொன்முடி கேஸு முடிஞ்சு போச்சு. 2006-11 காலகட்டத்திலேயே அவர் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்னடான்னு சொன்னீங்கன்னா 45 லட்சம் ரூபாயை அவர் கொண்டு போய் துபாயில் ஒரு கம்பெனியை இந்தோனேஷியாலையும் துபாயிலையும் ஒரு கம்பெனியை வாங்கியிருக்காரு. அன்னைக்கே $1000 $10,000 வச்சுக்கோங்க. இப்போ 45 ரூபான்னு போட்டால் 45 லட்சம் ரூபாய்க்கு. அதை இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 200 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காரு. இதையெல்லாம் கணக்கில் எடுத்தால் எங்கேயோ போய் நிற்கும். ஒரு தோராயமாக ஒரு அமௌண்ட் வரும்ல சார்? இல்லை, செக் பீரியடு நம்ம இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த செக் பீரியடு அந்த 96 இவர் மொத்தம் இவ்வளோ 2 கோடி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 96-2001 அந்த 5 வருஷத்துக்குள்ளே இவர் எவ்வளோ சொத்து புதுசாக வாங்கியிருக்கார். அது கூட வெறும் கைட்லைன் ரேட்டு தான். சரி, கைட்லைன் ரேட்டுக்கும் மார்க்கெட் ரேட்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. சரி, இன்றைக்கி நம்ம இப்போ கண்ணப்பன் எடுத்துங்க. அடுத்து கண்ணப்பன் அந்த வழக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அரப்பூர் தான் அதையும் சொன்னார். இதிலேருந்து நம்ம இது இருக்குது, நம்ம கத்திப்பாரா ஜங்ஷன்லேருந்து பல்லாவரம் போகிற சைடில் லெஃப்டில் 5 ஏக்கர் லேண்டு வச்சுருக்காரு. அந்த 5 ஏக்கருடைய மதிப்பு அரசாங்கம் 5 ஏக்கர்னு சொன்னீங்கன்னா ரஃப்லி 2 லட்சம் சதுரடி. ஒரு ஏக்கர்னு சொன்னால் 43,560 சதுரடி. 7,000 ரூபா 8,000 ரூபா கிரவுண்ட் இல்லை கைட்லைன் ரேட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் × 8ன்னு போட்டால் 160 கோடி தான் வருது. ஆனால் அங்கே மார்க்கெட்டில் 10-12 கோடி ரூபாய் ஏக்கர் கிரவுண்டு போகும். அப்போ 5 ஏக்கருங்கிறது 18 90 80 ஏக்கர்னா 800லேருந்து 1000 கோடி போகும். ஈஸியாக புரியணும்னு சொன்னால் அதுவே கம்மி. ஈஸியாக புரியணும்னு சொன்னால் நம்ம இதில் கிண்டியிலேருந்து ரேஸ்கோஸ் வேளச்சேரி ரோட்டில் DLF உடைய இடத்தை கோரமண்டல் ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க ஒயிட்டில் 735 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நீங்கள் போய் கூகுளில் தேடலாம். ஸோ மார்க்கெட் மதிப்பு 1000 கோடி. இவங்க சொல்கிற கைட்லைன் மதிப்பு தான் இந்த 180 கோடி வரும். ஸோ அதனால நீங்கள் சொன்ன மாதிரி பொன்முடியுடைய கேஸில் அவருக்கு அந்த ஸ்டே கொடுத்துருக்கிற வழக்கில் 24 வக்கீல்கள் இது நியமித்திருந்தார். 2-3 பேர் தான் அப்பியர் ஆகிருப்பாங்க. பட் மற்றவங்கள கான்ட்ராக்ட் ஒரு வக்கீல், அதில் முக்கியமான வக்கீல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கபில் சிபல் அல்லது காங்கிரஸை சேர்ந்த
இருந்த இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டால் அப்பியர் ஆனால் 25 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துக்கு கம்மி வராது. அந்த கணக்கு போட்டாலே இவங்க சொல்கிற நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வருமானத்துக்கு அதிகமாக போகும். பட் இது வந்து செக் பீரியடுக்கு தான் வரும். இதை தாண்டி எம்ஏகே பன்னீர்செல்வம் மற்றும் இன்னொரு அமைச்சர் பேரில் தீர்ப்பு நிறுத்த விட்டு, அதாவது கீழ் நீதிமன்ற தீர்ப்பு நிறுத்தப்பட்டு வச்சிருக்கிறது, ரிவர்ஸ் பண்ணணுங்கிறது. அது நிறுத்தப்பட்டால் மேலும் 2 அமைச்சர்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. இதை தாண்டி தங்கம் தென்னரசு, KKSSR இவங்களது ரிவர்ஸ் ஆகி அதெல்லாம் ஸ்டேல இருக்குது. அடுத்த 2 மாதங்களில் அமித்ஷா இவையெல்லாம் தூண்டி விடுவார். ஏன்னா அவங்களுடைய டார்கெட் டெல்லியை ஜெயிச்சாச்சு. அதுக்கு அடுத்த டார்கெட்டு தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமான எம்பிஸ் உள்ளது 80 எம்பிக்கள் யூபி. அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட்டு மகாராஷ்டிரா 48, நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் 42, தமிழ்நாடு 39. ஸோ தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்கால் தான் டார்கெட். வெஸ்ட் பெங்காலில் ஏற்கனவே நம்பர் 2. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 11 அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இருக்காங்க ஈடியுடைய மேற்பார்வையில். அடுத்தது மூர்த்தி பேரில் பல வழக்குகள் பல செய்திகள் இருக்குது. அவருடைய துறையை சார்ந்த திரு மூர்த்தி வணிக வரித்துறை அமைச்சருடைய துறையை சார்ந்த அதிகாரிகள் யூனியன்லேருந்து லெட்டர் எழுதி எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 50 லட்ச ரூபா வாங்குறாரு. 12 மாதத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்ஃபருக்கு இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது முக்கியமான அலுவலகமாக இருந்தால் 50 லட்ச ரூபா, 2வது நிலையாக இருந்தால் 30 லட்ச ரூபா, 3வது நிலையாக இருந்தால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 15 லட்ச ரூபான்னு வாங்குறார். கிட்டத்தட்ட இந்த 3.5 வருஷத்தில் 1000 கோடி மூர்த்தி அவர்கள் வாங்கியிருக்காருன்னு லெட்டரை தமிழக அரசு அதிகாரிகள் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் கிட்டத்தட்ட 12 அமைச்சர்கள் மீது அடுத்த 3 மாதங்களில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். பல அதிர்ச்சிகரமான முடிவுகள் என்ன நீதிமன்றம் என்ன சொல்லும் நான் சொல்ல முடியாது. பட் நிச்சயமாக செந்தில் பாலாஜி அறம் சார்ந்து போனால் அடுத்த 1 மாதத்தில் ரிசைன் பண்ண வேண்டி வரும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.